A very happy evening, friends. In today's class, we'll be looking into first activity 8.6. It's a beautiful word. Is the unit name. Unit நோடைய பெயர் வந்து it's a small word. இது ஒரு சிறிய உலகம். It's a small word என்பதுதான் இந்த யூனிட்டினுடைய பெயர். Read the descriptions and match them with the sections of the newspaper. இப்போ நம்ம ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிறோம்னா நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். விளையாட்டுக்கு சம்பந்தப்பட்ட தகவல் கொடுக்கப்பட்டிருக்கும், அரசியலுக்கு தகுந்த விஷயம் தரப்பட்டிருக்கும், விளையாட்டுக்கு, பிசினஸ் சம்பந்தமானது, ஆர்ட், மியூசிக், இது போன்ற விஷயங்கள், கலை சம்பந்தப்பட்ட தகவல்கள் நமக்கு தரப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தலைப்பின் கீழே தான் கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? மொத்தமா எல்லா நியூஸுமே ஒரே பேஜ்லயோ அல்லது 2-3 பக்கத்தை கொடுத்துருப்பாங்களா? கிடையாது. ஒரு நியூஸ் பேப்பர்னு எடுத்துட்டோம்னா நிறைய செக்ஷனா பிரிச்சிருப்பாங்க இல்லையா? முதல்ல வந்து இன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன, நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அது சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம ஊர்ல கொலம்போல நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த ஊர்ல என்ன விசேஷமா நடந்ததுங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தபடியா ஒரு விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம், டிராவல் அண்ட் டூரிசம், மருத்துவத்தை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கலாம். இப்ப ஏதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கோவிட் வைரஸ் இருந்தது. ஸோ எத்தனை எண்ணிக்கை இருக்கு, எந்தெந்த ஊர்ல எல்லாம் குறைஞ்சிருக்கு, அதை பத்தின தகவல் எல்லாம் பார்த்துப்போம். அதெல்லாம் எந்த செக்ஷன்ல படிச்சிருந்திருப்போம்? ஹெல்த்ங்கிற பிரிவுல படிச்சிருந்திருப்போம் இல்லையா? அரசியலுங்கிற தகவல் சொல்லப்பட்டிருந்தா பாலிடிக்ஸ்ல சொல்லப்பட்டிருந்திருக்கும். வானிலை பத்தி தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அது எதுல சொல்லப்பட்டிருக்கும்? வெதர் செக்ஷன்ல தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஆர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பகுதியில நம்ம பார்க்க முடியும். Imagine this to be a paper. என்னென்ன பகுதிகள் இதை பிரிக்கப்பட்டிருக்கும், தகவல்கள்லாம் நம்ம எதை பத்தி பார்க்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ இதெல்லாம் ஏன் மேம் நம்ம இப்ப பாக்குறோம்? இதெல்லாம் ஏன் பாக்குறோம்னா அந்த ஆக்டிவிட்டியில இது சம்பந்தப்பட்ட தகவல்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து அதற்கான தலைப்பை, அந்த தலைப்புகள் என்ன விஷயம் எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டியினுடைய நோக்கமே. சரியா? Travel and tourism. இது போன்ற அனைத்து விஷயங்களும் நாம் நியூஸ் பேப்பர், தங்கம் என்ன விலையில விற்கிறது, இது போன்ற இறக்குமதி, ஏற்றுமதி, இது போன்ற விஷயங்கள் அனைத்துமே சொல்லப்பட்டிருக்கும் ஒரு நியூஸ் பேப்பர்னு எடுத்துட்டோம்னா. ஸோ இப்ப நம்ம அந்த ஆக்டிவிட்டியில என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்கள் எந்த தலைப்பின் கீழ் வரும் என்பதை நாம் கண்டறிய வேண்டும். Today, Sri Lanka won its first gold medal in 2016 South Asian Games. இன்றைக்கு இலங்கை முதலாவது தங்க பதக்கத்தை 2016ஆம் ஆண்டு சவுத் ஏசியன் விளையாட்டில் வென்றது. இது எது சம்பந்தப்பட்டது? உடல் சார்ந்த விஷயமா, இல்ல வெதர் சம்பந்தப்பட்டதா, இல்ல ஒரு ஃபாரின் நியூஸா? இது எதை பத்தின தகவல்?
இது வந்து ஒரு விளையாட்டு பத்தின தகவல் இல்லையா? இட்ஸ் பர்டெய்னிங் டு ஸ்போர்ட்ஸ். விளையாட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இங்கு நியூஸில் தரப்பட்டுள்ளது. அதனால நம்ம இதை எங்க எழுதணும்? ஸ்போர்ட்ஸ்ங்கிற காலம்ல எழுதுவோம். ஸ்போர்ட்ஸ். அடுத்தபடியாக கொடுக்கப்பட்டுள்ள விஷயம் எதை பற்றியது? ஒரு வெளிநாடு உறவு சம்பந்தப்பட்ட. US President Barack Obama arrived in Cuba for a historic visit on Sunday. ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு ஹிஸ்டாரிக் விசிட்டிற்காக யுஎஸ்னுடைய குடியரசுத் தலைவர் பராக் ஒபாமா கியூபாவுக்கு வந்தடைந்தார். கியூபாவுக்கு யுஎஸ் பிரசிடென்ட் பராக் ஒபாமா வந்தடைந்தார். ஒரு வெளிநாடு தகவல் தானே இது. நம்ம நாட்டை பத்தின தகவலா? ஒரு வெளிநாட்டினுடைய தகவல். அதனால இது எந்த செக்ஷன்ல நம்ம எழுதுவோம்? நாம் எதில் எழுதுவோம் என்றால் ஃபாரின் நியூஸ். ஃபாரின் நியூஸ் என்ற தலைப்பு கீழ் தான் இந்த தகவலானது எழுதப்பட்டிருந்திருக்கும். Popular actor Leonardo DiCaprio won his first Oscar award at 88th Academy Awards. பிரசித்த பெற்ற நடிகரான லியோனார்டோ டிகேப்ரியோ அவர் தன்னுடைய முதலாவது ஆஸ்கர் விருதை 88வது அகாடமி விருதுகளில் அவர் பெற்றார். at the 88th Academy Awards. இது வானிலை பத்தினதா, இல்ல வெளிநாடு சம்பந்தப்பட்டதா, இல்ல விளையாட்டு சம்பந்தப்பட்டதா? இது எதுல இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்புல எதை நம்ம தேர்ந்தெடுப்போம்? This will be the right option that we will choose. எந்த தலைப்புக்கு எழுதுவோம்? உங்களுக்கு யாராவது பதில் தெரிஞ்சுன்னா நீங்க சொல்லலாம். சாட் பாக்ஸ்ல பதில் அனுப்பலாம். ஏதோ விருது வாங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுறது. இந்த விருதுகள் வந்து எந்த ஹெட்டர் கீழே எழுதப்பட்டிருக்கும்? ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். கலை மற்றும் பொழுதுபோக்கு தலைப்பின் கீழ் எழுதப்பட்டிருந்திருக்கும். அடுத்ததாக showers or thunder showers will occur at several places in the western Sabaragamuwa and central provinces tomorrow. இடியுடன் கூடிய மழை சிவர வெவ்வேறு இடங்களில் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு? வெஸ்டர்ன் சபரகமுவா, சென்ட்ரல் ப்ராவின்சஸ், இது போன்ற இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மழை இது எந்த தலைப்பு கீழே வரலாம்? வானிலை சம்பந்தப்பட்ட தகவல் இல்லையா? சோ இந்த வானிலை சம்பந்தப்பட்ட தகவல் நம்ம எங்க எழுதுவோம்? வெதர். என்ன எழுதுவோம்? வெதர். WEATHER. A new study says that doing household work burns more than 200 calories a week. ஒரு ஆராய்ச்சி தெரிவிக்கிறதா, என்னவென்று தெரிவிக்கிறதா? வீட்டு வேலையை நாம் வீட்டில் வேலை செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட கேலரிகள் ஒரு வாரத்தில் எழுதிவிடுகிறதா என்று ஆராய்ச்சி சொல்கிறது. A new study says that doing household work, வீட்டு வேலையை செய்யும் பொழுது 200க்கு மேற்பட்ட கேலரிகள் வாரத்துக்கு நீக்கப்படுகிறது என்று ஆராய்ச்சி தெரிவிக்கிறது. இது எந்த ஹெட்டர்ல நம்ம எழுதலாம்? உடல் சார்ந்த விஷயம், உடல் சம்பந்தப்பட்ட விஷயம்.
உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம எங்கன்னு எழுதுவோம்? உடல் சம்பந்தப்பட்ட தலைப்பு இங்க என்ன இருக்கு? ஹெல்த் அண்ட் மெடிசன். உடல் நலம் மற்றும் மருத்துவம். இதில் நாம் எழுதலாம் உடல் நலம் மற்றும் மருத்துவம். இந்த தலைப்பின் கீழ் இந்த தகவலானது கொடுக்கப்பட்டிருந்திருக்கும் நியூஸ் பேப்பரில், இல்லையா? The hill capital Kandy has always been a major tourist attraction in Sri Lanka. இலங்கையில் இந்த மலைகளுக்கே தலைநகரமாக கருதப்படுகின்ற இந்த கேண்டி இடம் எப்பொழுதுமே சுற்றுலா ஸ்தலமாகவே இருக்கிறது, இல்லையா? இது எந்த தலைப்புகள் எல்லாம் மீதம் இருக்கிறது? என்ன விஷயம் மீதம் உள்ளது? டிராவல் அண்ட் டூரிசம். இந்த தலைப்பில் இந்த தகவலானது நியூஸ் பேப்பரில் தரப்பட்டிருக்கும். டிராவல் அண்ட் டூரிசம். இந்த முதல் தகவல் நியூஸ் பேப்பரில் ஸ்போர்ட்ஸ் என்ற பிரிவு கீழ் கொடுக்கப்பட்டிருந்திருக்கும். இரண்டாவது, the US President Barack Obama arrived in Cuba for historic visit on Sunday. இந்த தகவல் வெளிநாட்டு தகவல், ஃபாரின் நியூஸ் தலைப்பின் கீழ் எழுதப்பட்டிருக்கும். பாப்புலர் ஆக்டர் லியோனார்டோ டிகாப்ரியோ won his first Oscar award at the 88th Academy Awards. இது எந்த தலைப்புகள் எழுதப்பட்டிருக்கும்பா? ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். அடுத்த தகவல் ஒரு வானிலையை பத்தி, மழை பெய்ய போறது அப்படிங்கிற தகவலை சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம இதை எந்த பிரிவுக்கு எழுதுவோம்? வெதர். Showers or thundershowers will occur at several places in western Sabaragamuwa and central provinces tomorrow. நாளைக்கு இந்தந்த இடங்களில் மழை பெய்யும் என்ற தகவல் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. A new study says that doing household work burns more than 200 calories a week. உடல்நலம் மற்றும் மருத்துவம், ஹெல்த் அண்ட் மெடிசன் பிரிவு கீழ் எழுதப்பட்டிருக்கும். The health capital Kandy has always been a major tourist attraction in Sri Lanka. தகவல் டிராவல் அண்ட் டூரிசம். அனைவரும் இந்த பதில்களை உங்களுடைய புத்தகத்தில் எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம பார்த்தது 8.6 ஆக்டிவிட்டிக்கான பதில். நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை பார்த்துருக்கோம், சரியா? நியூஸ் பேப்பர் எடுத்துட்டோம்னா வெவ்வேறு தலைப்பின் கீழ் தகவலானது தரப்பட்டிருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள விஷயத்தை நாம் எங்கு எழுதுவது என்பதுதான் இங்கு கேள்வி. சரி, அடுத்தபடியாக நாம் ஒர்க் புக்கில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஆக்டிவிட்டிக்கு பதிலை பார்க்கலாம். இதே போலதான் ஒரு ஆக்டிவிட்டி நம்மளுடைய ஒர்க் புக்லயும் இருக்கு. எந்த தலைப்புக்கு தகவலை நம்ம தேடணும்? Similar to the activity that we saw in our textbook right now. Okay. Workbook, activity number 8.6. Activity 8, unit 8 வந்து எதை பத்தினதுப்பா அப்படின்னா, it's a small world. ஸ்கிரீன் நன்றாக தெரிகிறது என்று நான் நினைக்கிறேன். Read the following content page of Children's Encyclopedia and answer the questions. இப்ப நம்ம ஒரு புத்தகம் வாங்குறோம்னு வச்சுக்கோமே,
அந்த புத்தகத்துல வந்து நிறைய தகவல்கள் தரப்பட்டிருக்கும் இல்லையா? சில புத்தகங்கள் வந்து கதை சார்ந்த புத்தகமா இருக்கும், மாரல் ஸ்டோரிஸா இருக்கும். இந்த என்சைக்ளோபீடியா போன்ற புத்தகங்களில் அனைத்து தகவல்களுமே தரப்பட்டிருக்கும். இசை, ஹிஸ்டரி சம்பந்தப்பட்டது, சயின்ஸ் சம்பந்தப்பட்டது, ஆகாயம் ஸ்பேஸ் சம்பந்தப்பட்டது, அனைத்துமே தரப்பட்டிருக்கும். அதுல யார் சிறப்பா இருந்தா, என்னெல்லாம் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன, இது போன்ற விஷயங்கள் இந்த என்சைக்ளோபீடியாவில் நாம் காண முடியும். சோ இங்க என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த புக்ல வந்து என்னெல்லாம் தகவல் நமக்கு தெரிய வரும்? ஆர்ட் அண்ட் மியூசிக். இந்த ஆர்ட் அண்ட் மியூசிக் எடுத்துனோம்னா யாரெல்லாம் சிறப்பான ஆர்டிஸ்ட், கிரேட் ஆர்டிஸ்ட், ஃபேமஸ் கம்போசர்ஸ், சிறப்பான இசையமைப்பாளர்கள் அல்லது எழுத்தாளர்கள், கம்போசர்ஸ், மேக்கிங் கார்ட்டூன் ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ், பெயிண்டிங் செல்ஃப் போர்ட்ரேட்ஸ், தன்னை பற்றிய படங்களை வரைவது, தன்னுடைய புகைப்படங்களை வரைவது. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இசை கருவிகள். இது எந்த தலைப்புல கொடுக்கப்பட்டிருக்கு? ஆர்ட் அண்ட் மியூசிக். கலை மற்றும் இசை சார்ந்த விஷயங்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. அதில் கிரேட் ஆர்டிஸ்ட், ஃபேமஸ் கம்போசர்ஸ், மேக்கிங் கார்ட்டூன் ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ், இதெல்லாம் ஆர்ட் சம்பந்தப்பட்டது, இந்த ஓவிய கலை அது பத்தின விஷயங்கள். இசை கருவிகள், இந்த மியூசிக் சம்பந்தப்பட்டது. ஹிஸ்டரி, the ancient world, early explorers and discoverers, இந்த காலத்தில் கண்டுபிடித்த நபர்கள் எங்கெல்லாம் சுற்றி வந்தார்கள், என்ன கண்டுபிடித்தார்கள், அவர்களுடைய பெயர், எப்பொழுது வாழ்ந்தார்கள், அவருடைய கண்டுபிடிப்புகள், அனைத்து தகவல்களுமே இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும். பிரமிட்ஸ், 7 wonders of ancient world, 7 அதிசயங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய 7 அதிசயங்களுடைய விஷயம். வாரியர்ஸ் அண்ட் கான்கரர்ஸ். சயின்ஸ் எடுத்தோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், எனர்ஜி அட் ஒர்க், கிராவிட்டி, thinking brain, what is electricity. So all these information are pertaining to science. To the space, changing views on the universe, comets, asteroids, meteors, வால்நட்சத்திரங்கள், satellites, sun family, சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், the future in space. So under each header, several topics have been discussed. Yes. So the questions that we are going to answer now will ask us, இப்போ இந்த சேட்டிலைட்ஸை பத்தி கூடுதலான தகவலை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எந்த பகுதியை போய் நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப எனக்கு உலகத்துல இருக்கக்கூடிய 7 அதிசயங்கள் பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன் அப்படின்னா அது எதுல இருந்திருக்கும்? ஹிஸ்டரி செக்ஷன்ல பேஜ் நம்பர் 28ல இந்த தகவலானது தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? So Rizan needs some facts about ancient civilizations and kings. Which article should he refer to? ரிசானிற்கு சில தகவலானது தேவைப்படுகிறதா? Rizan needs some facts about ancient civilizations and kings. முந்தைய காலத்தில் இருந்த ராஜாக்கள், சிவிலைசேஷன் பத்தின தகவல் ரிசானுக்கு தேவைப்படுகிறதா? Which article should he refer to? எந்த ஆர்டிக்கலை அவன் ரெஃபர் பண்ணணும்? இதுல பார்த்தானா அவனுக்கு விஷயமானது கிடைக்கும். Rizan needs some facts about ancient civilizations and kings. Which article should he refer to? So இங்க எங்க மேம் கொடுக்கப்பட்டிருக்கு?
So you need to refer ancient world, warriors and conquerors. நான் பதில போர்ட்ல எழுதுறேன். Activity 6 in our workbook. முதலாவதாக நாம் டெக்ஸ்ட் புக்கில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை பார்த்தோம். இப்பொழுது ஒர்க் புக்கில் சில கேள்விகள். முதலாவது கேள்விக்கான பதில் ரிசான் refer to ancient world, warriors and conquerors. Warriors and conquerors. Next question. அடுத்த கேள்வி எதை பத்தினது? தினிடு likes to be a painter. தினிடுவிற்கு ஒரு ஓவியராக வேண்டும் என்பது தன்னுடைய விருப்பம். What are all the articles that can be useful to him? உங்களிடம் புத்தகம் இருக்கிறது என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். அதில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகள் தான் இது. நம்மளுடைய ஒர்க் புக்ல பேஜ் நம்பர் 70. Dinidu likes to be a painter. What are the articles that can be useful to him? Dinidu should refer articles such as making cartoon strips, and animations, and painting self-portraits. லெட்டர்களும் கேபிட்டல் லெட்டரில் எழுத வேணும். ஏன்னா அந்த ஆர்டிக்கல் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரிதான் நம்ம எழுதணும். Making cartoon strips and animations, painting self-portraits. Painting self-portraits நம்மளே பார்த்து வரைவது.
நாம் எப்படி இருக்கிறோமோ நம்மளே நாம் எப்படி வரைய வேண்டும் என்ற தகவல்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். மூன்றாவது கேள்வி என்னவாக இருக்கிறது? மூன்றாவது கேள்வி, Selvi has to do a school project on sources of energy. What page should she refer to? செல்விக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட், இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் எது சம்பந்தப்பட்டது? எனர்ஜினுடைய வெவ்வேறு சோர்ஸ்கள், அது எதுல இருந்து கிடைக்கும்? அப்ப எந்த ஆர்டிக்கலை ரெஃபர் பண்ணா அதுக்கான தகவல் கிடைக்கும்? Selvi should refer to article energy at work given in page number 42. 42வது பக்கத்தில் இந்த தகவலானது தரப்பட்டுள்ளது. அதாவது இந்த எனர்ஜி அட் ஒர்க் என்னக்கூடிய ஆர்டிக்கலை தேடி பார்த்தால் அவள் தேடக்கூடிய விஷயமானது கிடைக்கும். பேஜ் நம்பர். இந்த 3 கேள்விகளுக்கான பதிலையும் நீங்கள் எழுதிப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு தகவலை தேடுறோம்னா மொத்த புத்தகத்தையும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்போமா என்ன? இண்டெக்ஸ்ங்கிற ஒரு காலம் இருக்கும் நம்மளுடைய புத்தகத்துல இருக்கக்கூடிய முதல் பகுதி. அதுல எந்தெந்த பிரிவுல என்ன விஷயம், எத்தனை பக்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இப்படிதானே இருக்கும். உண்மையில நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல எந்த பாடம் எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு, யூனிட் 3 எந்த பேஜ்ல இருந்து எத்தனாவது நம்பர் வரைக்கும் இருக்கு அந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்குன்னா, நம்ம யூனிட் 1ல இருந்து பார்த்துட்டு வருவோமா? யூனிட் 3 எத்தனாவது பேஜ் நம்பர் அப்படிங்கறது அந்த இண்டெக்ஸ் காலம்ல பாத்துருவோம் இல்லையா? அதே மாதிரிதான் இவங்களுக்கு அந்தந்த தகவல் எதில் தேடினால் கிடைக்கும் என்பதை தான் நாம் இப்பொழுது அவர்களுக்கு தெரிவிக்கின்றோம். சரியா? அடுத்ததா என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கு? 4வது கேள்வி நான் வாசித்து காமிக்கிறேன். மஹேன் has to write an essay titled Our Solar System. மஹேன் ஒரு எஸ்ஸே ஆனது எழுத வேண்டுமா? எதை பத்தின எஸ்ஸே எழுதணும்? Our Solar System. Which article should he refer to? எந்த ஆர்டிக்கலை அவன் தேடி பார்க்க வேண்டும்? சோலார் சிஸ்டத்தை பற்றி ஒரு எஸ்ஸே எழுத வேண்டுமா? அவன் எந்த ஆர்டிக்கலை ரெஃபர் செய்வான்? இந்த பதில்கள் அனைத்தையும் நீங்கள் எழுதியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதனால் நான் போர்டு அடிக்கிறேன். மஹேன், MAHEN அந்த ஸ்பெல்லிங் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மஹேன் has to refer the article Sun Family. Page number 68. 68வது பக்கத்தில் மகேனுக்கு இந்த சூரிய குடும்பம் என்ற தகவலானது
கொடுக்கப்பட்டுள்ளது. அதை அவன் ரெஃபர் செய்தால் சுலபமாக அந்த எஸ்ஏவை எழுதிவிடலாம். 5வது கேள்வி. பிரையன் லைக்ஸ் டு பி அ சயின்டிஸ்ட். பிரையனுக்கு ஒரு விஞ்ஞானி ஆக வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பம். இந்த புத்தகத்தில் எந்த செக்ஷனை அவன் பார்த்தால் அவனுக்கு அது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் விஷயங்கள் அவனுக்கு கிடைக்கும். விச் ஆர்டிகல் வில் ப்ரொவைட் ஹிம் வித் ரெலவெண்ட் ஆர்டிகல்ஸ். பிரையனுக்கு விஞ்ஞானி ஆக வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பம். எப்படி எழுதணும் பதில? பிரையன் articles such as satellites, comets, asteroids, and meteors. Future in space. The future in space. இந்த 3 ஆர்டிகளையும் நம்ம ரெஃபர் செய்தால் விஞ்ஞானியாக வேண்டும் அவனுடைய லட்சியத்துக்கு அடைவதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த 5 கேள்விகளுக்கான பதிலும் எழுதியாச்சா? கம்பிடன்சி லெவல் 5.6ல தான் இந்த யூனிட் 8ல ஆக்டிவிட்டி 6 நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்லயும் ஒர்க் புக்லயும் பதில்களை எழுதணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கான பதிலை தான் நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். எங்க இருக்கு இந்த சந்தேகம் தான் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நம்மளுடைய புத்தகத்தில் எங்கிருக்கிறது என்பதை நான் காண்பிக்கிறேன். Activity 6, it's a small word. Unit 8, it's a small word. Okay. Let's be considerate. இந்த 3வது யூனிட்ல ஆக்டிவிட்டி 5 ஒரு கதை தரப்பட்டுள்ளது. இந்த கதையானது எதை பற்றியது என்றால் இந்த ராஜாவும் குரங்கும் பற்றியும் ஒரு கதை. இது நம்மளுடைய 3rd term போர்ஷன்ல தரப்பட்டிருக்கு. இந்த கதையை நான் வாசிச்சு காமிக்கிறேன். இந்த கதையுடன் சில படங்கள் தரப்பட்டிருக்கும். உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். சரியா? Let me share the screen.
The king and the foolish monkey. ராஜாவும் அந்த முட்டாள்தனமாக இருந்த குரங்கும். ஒரு அரண்மனை தெரிகிறது, ராஜா, குரங்கு மற்றும் ஒரு பூச்சி காணப்படுகிறது. சோ இந்த கதையில என்ன நடக்கிறது? இந்த கதையானது என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய புத்தகத்துல இருக்கு. உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல இது எங்க மேம் வரும் அப்படின்னா, ஒரு வாட்டி ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். Activity 5, let's be considerate is the unit name. Unit 3 it is. Read the story and answer the questions. சில கேள்விகளானது இந்த கதை சம்பந்தமாக கேட்கப்பட்டுள்ளது. கதையை வாசித்த பிறகு நாம் அதை பார்ப்போம். சரியா? முதலில் நான் வாசித்து காமிக்கிறேன். Once there was a king who had a pet monkey. ஒரு காலத்துல ஒரு ராஜா வசிச்சாராம். சரியா? ஒரு காலத்துல இந்த ராஜா வசிச்சாராம். அவருக்கு செல்ல பிராணியான குரங்கு இருந்ததாம். அவருடன் செல்ல பிராணியான குரங்கு இருந்ததாம். It was treated royally and moved freely in the king's palace. அது எப்படி நடத்தப்பட்டதுன்னா அந்த அரசபையில அது மட்டும் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ரொம்ப ராஜ உபச்சாரம் அதுக்கு கொடுக்கப்பட்டது. ராஜாவை எப்படி பாத்துக்கிறாங்களோ அதே போலதான் அந்த குரங்கையும் ரொம்ப கவனிச்சு பார்த்து இருந்திருக்காங்க. சோ அது பாருங்க, இஷ்டத்துக்கு பழங்கள் எல்லாம் சாப்பிடுறது, பெட்டுல தூங்குறது இல்லையா? சோ ராஜா எப்படி இருப்பாரோ அதே போலதான் இந்த குரங்கும் நடத்தப்பட்டிருக்கு. It was also allowed to enter the king's personal rooms which are closed even for the most trustworthy servants. ரொம்ப நம்பிக்கையான சேவகர்கள் கூட அந்த ராஜாவினுடைய அறைக்குள்ள வரத்துக்கு அனுமதி கிடையாதாம். ஆனா இந்த குரங்குக்கு அனுமதி இருந்துதான். இந்த ராஜாவினுடைய அறைக்கு உள்ள நுழைவதற்கு அனுமதி இருந்துதான். ஏற்கனவே ராஜ மரியாதை நடக்குது இந்த குரங்குக்கு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு குறும்புத்தனமா இருக்கு பாருங்களேன் இந்த குரங்கு. அந்தந்த இடங்கள்ல தொங்கிண்டு வேற இருக்கு பார்த்தோம்னா, இல்லையா? அந்த சபையில அரசபையில இருந்த ரொம்ப நம்பிக்கையான சேவகர்கள் கூட உள்ள அனுமதிக்கப்படல. ஆனா இந்த குரங்கு உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கு. One afternoon the king was asleep and the monkey was in his room. ஒரு மதியான பொழுது அந்த ராஜா தூங்கியிருந்தாராம், அசந்து தூங்கியிருந்தாராம். அந்த குரங்கு அவருடைய அறையில தான் இருந்ததாம். பார்த்தோம்னா இந்த ராஜா தூங்கிட்டு இருக்க, குரங்கு அவருடைய பக்கத்துல இருக்கு இல்லையா? All of a sudden a fly came into the room and sat on the king's chest. திடீரென்று பார்த்தால் ஒரு ஈயானது ராஜாவினுடைய நெஞ்சின் மேல் அமர்ந்ததாம். இங்க பார்த்தோம்னா தெரியுது, ராஜா அசந்து தூங்கிட்டு இருக்க, இந்த ஈ இவருடைய நெஞ்சின் மேல் படுத்துக்கொண்டு இருக்கிறது. The monkey swayed it away. Swayed it awayனா அது துரத்தியதான். எது துரத்திட்டு? குரங்கு அந்த பூச்சியை, இந்த ஈய துரத்துறது. But the fly returned back to the king's chest. என்னதான் துரத்தினாலும் அது கேட்கவே இல்லை. மறுபடியும் அந்த ராஜாவுடைய இதயத்து மேல உட்கார்ந்துக்கிறது. The monkey got very angry. ரொம்ப கோபம் வந்துதான் அந்த குரங்குக்கு. It took the sword and started chasing the fly with it. அதனால என்ன பண்ணிட்டு இந்த குரங்கு ஒரு பெரிய வாளை எடுத்துட்டுதான். இப்ப பாருங்க, இந்த குரங்குனுடைய கையில பார்க்க முடியுது. அதை எப்படியாவது துரத்திடணும், ராஜாவினுடைய தூக்கம் ஒருபோதும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதா அந்த குரங்கினுடைய எண்ணம். அதுவும் என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பாக்குறது, ஆனா ஒண்ணுமே முடியல. When the fly sat on the king's chest again, the monkey hit the fly with all his might. தன்னுடைய பலத்தை அத்தனையும் காமிச்செடுத்தான் அந்த குரங்கு. இந்த ராஜாவினுடைய இதயம் பிளந்து ரத்தமாக கொட்டியதாம். அவருக்கு காயமாயிடுச்சு. அதுதான் சொல்ல வராங்க. இந்த ஈய துரத்தணுங்கிறதுதான் இந்த குரங்கினுடைய எண்ணம்.
ஆனா கடைசியில பார்த்தோம்னா இந்த ராஜாவுக்கு தான் காயம் ஏற்படுறது. When the fly sat on the king's chest again, the monkey hit the fly with all his might. All his mightனா தன்னிட்ட இருந்த அனைத்து பலத்தையும் பயன்படுத்தி அந்த ஈயை துரத்துவதற்கு முயற்சி செய்துதான். அதை எப்படியாவது அடிச்சிடலாம் அந்த வாளால அப்படின்னு நினைச்சது. The fly flew away. அந்த பூச்சி என்னமோ பறந்து போயிடுது, இந்த ஈ என்னமோ பறந்து போயிடுது. But the king was severely wounded. ஆனா அந்த ராஜா வந்து பலத்த காயம் அடைந்தான். கிங் வாஸ் சிவியர்லி woundedனா பலத்த காயம் ஏற்பட்டது அந்த ராஜாவிற்கு. இதுதான் இந்த கதையில சொல்லப்பட்டிருந்தது. ஒரு ஊர்ல ராஜா இருந்தானா, தன்னுடைய சபையிலேயே இந்த செல்ல பிராணியான குரங்கும் இருந்தது. அதற்கு ராஜ மரியாதை, ராஜாவிற்கு எப்படி மரியாதை செலுத்தப்படுகிறதோ அதே போல் இந்த குரங்கும் என்ன வேணும்னாலும் செய்யலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம். இங்க பார்த்தோம்னா அது மட்டும் தூங்குறது பெட்டுல, ரொம்ப குடும்பத்தனமா அங்கங்க வேற தொங்குறது. ஒரு நாள் வந்து இந்த ராஜா அவனுடைய அறையில படுத்துட்டு இருக்க. இன்னொன்னு, இந்த குரங்குக்கு வந்து அவ்வளோ உரிமை இருந்துதான். அந்த அரசவையில இருந்த சேவகர்களுக்கு கூட அனுமதி கிடையாது. இந்த குரங்கு வந்து இவருடைய அறைக்கு உள்ள போக முடியும். சரியா? ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த ஈ வந்து இவர் தூங்கும் பொழுது நெஞ்சின் மேல் வந்து உட்காருது. இத பார்த்து இந்த குரங்கு எப்படியாவது நம்ம அதை துரத்தி விட்டுணும்னு ஒரு பெரிய வாள் எடுத்துட்டு அதை துரத்துறதான். ஆனா அது போகவே இல்லை. என்ன பண்ணாலும் அந்த ஈ அந்த இடத்த விட்டு போல. தன்னிட்ட இருந்த மொத்த பலத்தையும் இந்த குரங்கு காமிச்சுதான் இந்த ஈயை எப்படியாவது துரத்திடலாம். அந்த ஈய அடிக்க போறேன்னு நினைச்சு என்ன ஆயிடுதான், அந்த ராஜாவுக்கே காயம் அடைஞ்சிடுதான். ராஜா வந்து பயங்கரமா காயப்பட்டாராம். So with this the story gets ended. இந்த கதையினுடைய நீதி நம்ம பார்த்தோம்னா, it's important to choose friends carefully and not trust and not blindly trust anyone. யாரையுமே அப்படியே கண்மூடித்தனமா நம்ப கூடாது. நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க சொல்றதெல்லாம் இப்ப இந்த ராஜா அப்படித்தானே தன்னோட செல்ல பிராணியா இந்த குரங்கு வச்சிருந்திருக்காரு. அதுக்கான உரிமைகள்லாம் வந்து எக்கச்சக்கமா கொடுக்குறாரு. ஆனா அது வந்து நல்லதுதான் செய்யணும்னு நினைச்சது ராஜாக்கு. ஆனா இந்த ராஜாக்கே வந்து காயமும் ஏற்பட்டுடுது கடைசியில. அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சூஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் நாட் பிளைண்ட்லி ட்ரஸ்ட் எனிவன். யாரையுமே கண்மூடித்தனமா நம்பவும் நம்பக்கூடாது. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த யூனிட் 8 இட்ஸ் a ஸ்மால் வேர்ல்ட் டெக்ஸ்ட் புக்லயும் சில கேள்விகள் அதற்கான பதில்களை பார்த்துருக்கிறோம். ஒர்க் புக்லயும் 8.6ல பதில பார்த்திருக்கோம். இந்த கதை ராஜா மற்றும் குரங்கு, இந்த கதையை நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல புரிஞ்சுட்டு இருக்கோம். அடுத்த கிளாஸ்ல இந்த கதை சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில பார்க்கலாம். சரியா? இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Okay. Thinking that there are no doubts, I shall end the session over here. We'll meet in the next class. அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.